இன்றைக்கு ஒவ்வொருவரும் தனக்கென பல சவால்களை தீர்மானித்துக் கொண்டாலும் எங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்தும் மறுமையினுடைய சிந்தனையிலிருந்தும் வேகமாக தூரப்படுத்திக் கொண்டு இருக்கின்ற சவால்களைத்தான் நான் இந்த உரையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். 4 சவால்கள் தான் இன்று வயது வித்தியாசமின்றி, பால் வேறுபாடின்றி, சமூக வேறுபாடின்றி, மத வேறுபாடுகளின்றி இந்த சவால்களுக்கு எல்லாரும் முகம் கொடுத்து அதிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறதே என்ற ஒரு கவலை, சஞ்சலம், ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைமையை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், கேட்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த நவீன சவால்கள் என்ன? முதலாவது சவால் செக்யூரல் எஜுகேஷன், மதச்சார்பற்ற கல்வியினுடைய மோகம். அதை ஒன்றா நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துகிறேன். மதச்சார்பற்ற கல்வி நிலையில் இருக்கின்ற அந்த மோகம் இன்று எங்களை இறைவனிலிருந்தும் வகையிலிருந்தும் மறுமை சிந்தனையிலிருந்தும் அப்படியே சர்வசாதாரணமாக நாங்கள் தூரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது முதலாவது சவால். இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய தீர்வுகளையும் நான் என்னுடைய இந்த குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். இரண்டாவது சவால் தொடர்பு சாதனங்கள். எங்களால் ஒரு கணப்பொழுதேனும் அதை விட்டு இருக்கவே முடியாது என்றிருக்கின்ற தொடர்பு சாதனங்களில் குறிப்பாக எங்களுடைய ஸ்மார்ட் போன். நாங்கள் எல்லாம் இந்த காகிதங்களிலிருந்து கணனிமயப்படுத்தப்பட்டவர்கள். ஸ்கிரீன் ஏஜஸ் என்று சொல்வார்கள், தொடுதிரை சந்ததிகள். நீங்க யாரை பார்த்தாலும் இந்த திரையோடு பயணிச்சு கொண்டு தான் இருப்பார்கள். எனி டைம் அவர்கள் அதை அந்த திரையும் அவர்களும் தான் என்று இருந்து கொண்டே இருக்கின்ற, வயது வேறுபாடு இல்லாமல் இருக்கின்ற ஒரு பெரிய சவால் தொடர்பு சாதனங்கள். மூன்றாவது என்வாயர்மெண்ட், நாங்கள் வாழுகின்ற சூழல், வீட்டு சூழலும் தான், பாடசாலை சூழலும் தான். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கல்விக்காக அனுப்பினாலும் அல்லது வேறு நோக்கங்களுக்காக அனுப்பினாலும், ஏன் பள்ளிவாசலுக்கு அனுப்பினாலும் கூட வீட்டிலே யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மகன் வெளியே போனான், பள்ளிக்குண்டு தான் சொல்லிட்டு போனான், பள்ளிக்கு போனானா, வேற எங்கேயும் போனானா, என்ன செய்கிறான் என்பது ஒரு பெரிய சவால். இது ஒரு சூழல் சார்ந்த சவால், இது ஒரு நவீன சவால். நான்காவது சிந்தனை தாக்கங்கள். ஒரு கணம் மதச்சார்பற்ற கல்வியின் மோகம், இன்னொரு பக்கம் தொடர்பூடக சாதனங்களின் தாக்கம், இன்னொரு புறம் வாழுகின்ற சூழல். இத்தனையினாலும் நாம் சந்திக்கின்ற சிந்தனை தாக்கங்கள், கம்யூனிகேஷனல் டிவைஸின் ஊடாக வருகின்ற இந்த தோட்ஸ் இம்பேக்ட்னு சொல்லுவாங்க. சிந்தனை தாக்கம்ங்கிறது ஒரு பெரிய சவால். அப்ப இந்த 4 சவால்களையும் தான் இந்த உரையிலே உங்களோடு பேசிக்கொண்டு தீர்வுகளையும் முடியுமானவரை இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா புரிய வேண்டும். எனவே இந்த 4 சவால்களிலே முதலாவது சவால் தான் செக்யூரல் எஜுகேஷன், மத சார்பற்ற கல்வி. அப்படின்னா அடுத்த புறம் இருக்கிறது மதம் சார்ந்த கல்வி என்று ஒன்று இருக்கிறது என்றால் யோசித்து விட வேண்டாம். மதம் சார்ந்த கல்விண்டா அப்படியே மதரசாவுக்கு அனுப்புறது, மதச்சார்பற்ற கல்விண்டா அப்படியே பாடசாலை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறது என்ற சிந்தனையோடு இந்த கருத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். மாறாக கல்வி என்பது பயன்பாடான கல்வி, பயன்பாடு இல்லாத கல்வி என்றுதான் மார்க்கத்தில் பார்க்கப்படுகிறதே தவிர மதச்சார்பற்ற கல்வி என்று பார்க்கப்படுகின்ற சிந்தனை வந்தது எப்போது தெரியுமா? தெளிவாக அந்த ஹிஸ்டரியை நாங்கள் விளைய கொள்வோம். ஒரு காலப்பகுதியில் மதம் சார்ந்த கல்வி, மதச்சார்பற்ற கல்வி என்று பிரித்து பார்க்கவில்லை. பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி என்று மட்டும்தான் பிரித்து பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் வரலாற்றிலே இந்த உலகத்தை எப்போது மேற்குலக காலனித்துவம், பிரித்தானிய காலனித்துவம், பிரெஞ்சு காலனித்துவம், இத்தாலி, டச், ரஷ்ய காலனித்துவங்கள் எல்லாம், இந்த மேற்குலக காலனித்துவங்கள் எல்லாம் நாடுகளை எப்பொழுது கைப்பற்றிய காலகட்டத்திற்குள்
தங்களுடைய சிந்தனைகளை விதைத்து மதம் வேறு, சமூகம் வேறு, மதம் வேறு, சிந்தனை வேறு, அரசு வேறு, மதம் வேறு, பண்பாடு வேறு, மதம் வேறு என்று பிரித்து காட்டத் தொடங்கினார்களோ, ஏன் ஒழுக்கம் வேறு மதம் வேறு என்று இந்த காலனித்துவ உலகு அவர்கள் காலனித்துவம் கொண்டிருந்த அந்த பிரதேசத்திலே, நாட்டிலே இந்த கல்வியினூடாக கொடுக்க தொடங்கினார்களோ, அன்றிலிருந்து மதச்சார்பற்ற கல்வி, இந்த செக்யூரல் எஜுகேஷன் என்ற சிந்தனை வளரத் தொடங்கியது. அதுவரைக்கும் இஸ்லாமிய வரலாறை நாங்கள் பார்த்தால் இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு தன்னுடைய பகுத்தறிவு சார்ந்த சிந்தனையை சொன்னாலும் அதிலே மார்க்கம் ஜொலிக்கும். இமாம் குவாரிஸ்மி ரஹிமஹுல்லா அவர் ஒரு கணித மேதை, இந்த உலகத்துக்கு கணித சூத்திரங்களை தந்த மனிதர். அந்த குவாரிஸ்மி அவர் கணிதத்தை கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார். அப்போ கணிதத்தை நாங்கள் எப்படி பார்ப்போம்? தட் இஸ் செக்யூரல். கணிதம் அது ஒரு மதச்சார்பற்ற, வரலாறு ஒரு மதச்சார்பற்ற, அரசியல் ஒரு மதச்சார்பற்ற, விஞ்ஞானம் ஒரு மதச்சார்பற்ற என்ற பார்வைதான் வரும். ஆனால் குவாரிஸ்மி கணித மேதை, அவருடைய பகுத்தறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் அத்தனைக்குள்ளாகவும் அவர் மதத்தை பேசினார். நாங்கள் முதலாவது விலை கொள்ளணும், மதச்சார்பின்மை என்பது என்னவென்றால், எங்களை மத நம்பிக்கைகள், செயல்முறைகள், கோட்பாடுகளை தாண்டி எது வழிநடாத்துதோ அது மதச்சார்பற்ற அறிவு. நாங்கள் பின்பற்ற மார்க்கம் அந்த சிந்தனை எங்களுக்கு வரதே இல்லை. அல்லாஹ் மறுமை என்ற உணர்வே வரதில்லை. மெட்ஸை படித்தாலும் சரி, சயின்ஸை படித்தாலும் சரி, வரலாறு படித்தாலும் சரி, எதை படித்தாலும் நான் பின்பற்றுகின்ற மத நம்பிக்கை, செயல்முறைகள், கோட்பாடுகள், இவைகளில் மதம் எனக்கு அப்படி ஒன்று இல்லை என்ற ஒருத்தர் யோசிச்சார் என்றால் அது மதச்சார்பற்ற கல்வி. இன்னும் ஒரு பாசையில் சொல்வார்கள், மனித பகுத்தறிவுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இறைவனுடைய வஹீக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமல் இருந்தால் அது மதச்சார்பற்ற கல்வி. மனித பகுத்தறிவு சார்ந்த கல்வியையும் படிக்கும் அதே நேரம் அந்த கற்கை மதத்தோடு பார்க்கப்பட்டால் அது பயன்பாடான கல்வி, மதம் சார்ந்த கல்வி. இமாம் குவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹ் கணிதத்தை இந்த உலகத்துக்கு முன்வைத்தாலும் அவர் அந்த கணிதத்துக்குள்ளாக மார்க்கத்தையும் பேசியவர். எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு பெண் யுங்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவாள். அவருடைய அழகுக்காக, அவருடைய வம்ச பெருமைக்காக, அவருடைய பணத்துக்காக, தீனுக்காக, மார்க்கத்துக்காக 4 விஷயம் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலுஃபர் பிதாத்தி தீன், நீங்க மார்க்கம் உள்ள பெண்ணை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ இமாம் குவாரிஸ்மி கணித மேதை, அவர் கணிதத்துக்குள்ளாக இந்த ஹதீஸை எப்படி சமூகத்துக்கு முன்வைக்கலாம் என்று மார்க்கத்தை, அந்த ஹதீஸை அப்படியே கணிதத்துக்குள்ள கொண்டாந்து இந்த ஹதீஸை எப்படி வழங்கப்படுத்துறாருன்னா, நீங்கள் ஒரு மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்து விட்டீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், இலக்கம் 1 போடுங்கள், இலக்கம் 1 போடுங்க, நம்பர் 1. இப்போது அந்த பெண்ணில் அழகு இருக்கிறது, பக்கத்தில் ஒரு 0 போடுங்கள். அந்த பெண் நல்ல வம்சத்தை கொண்டவள், இன்னும் ஒரு 0 போடுங்கள். அவளிடம் சொத்துக்களும் இருக்கிறது, இன்னும் ஒரு 0 போடுங்கள். இந்த 1க்கு பின்னால் இவைகள் இருந்தால், 1 என்பது மார்க்கம். அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே பலுஃபர் பிதாத்தி தீன், அந்த இலக்கம் 1 என்பது மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு பின்னால் போடுகின்ற அந்த 0 இதெல்லாம் பூஜ்ஜியங்கள். அழகு 0, வம்சம்ங்கிறதெல்லாம் 0, பணம் வசதி எல்லாம் 0, அது இல்லாமல் போய்விடும். ஆனால் அந்த மார்க்கத்துக்கு பின்னால் இவைகளை நீங்கள் போட்டால் பெருமானம் கூடுகிறது. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. 1க்கு பின்னால் 0 போடுகிறீர்கள் 10, இன்னும் ஒரு 0 100, இன்னும் ஒரு 0 1000. இப்பொழுது நீங்கள் இவைகளை மார்க்கம் இல்லாமல் சிந்தித்தால் அந்த 1 எடுத்து விடுங்கள், அந்த நம்பர் 1 எடுத்துருங்க,
மிஞ்சுவதெல்லாம் வெறும் பூஜ்ஜியங்கள். அந்த பூஜ்ஜியம் எந்த பெருமானமும் இல்லை, நிலையானதும் இல்லை, அதற்கு எந்த விதமான பெருமை கொடுக்க முடியாது. இப்ப நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, அந்த அறிஞர்கள் தங்களுடைய பகுத்தறிவால் இந்த சமூகத்துக்கு வைக்கின்ற அந்த நொலேஜின் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், குர்ஆனிய வசனங்கள் இவைகளை இணைத்து இணைத்து பார்த்து அவருடைய ஈமானையும் மறுமை நம்பிக்கையும் இறை உணர்வையும் வார்த்தைகளாலும் வாழ்க்கைகளாலும் கொண்டு வந்த மனிதர்கள். சின்ன உதாரணம் இப்படித்தான். எனவே நான் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் எங்களை இறைவனையும் மறுமையும் விட்டும் தூரப்படுத்துகின்ற பகுத்தறிவு மாத்திரம் சார்ந்த மனித சிந்தனைகளை கொண்ட அறிவு மட்டும் எங்களிடம் இருக்கும் என்றிருந்தால் அதைத்தான் செக்யூரல் எஜுகேஷன் சொல்றது, மதச்சார்பற்ற கல்வி. அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று ஒருவர் படித்தால் நாங்கள் இறைவனோடும் போக மாட்டோம், மறுமையிலும் கூட எங்களுடைய நிலைப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறை உணர்வு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தேடுகின்ற கல்வி மதச்சார்பற்ற கல்வி. இதுதான் உதாரணம். இப்ப என்ன நடக்குதுன்னா, சொசைட்டில இந்த மதச்சார்பற்ற கல்வி, அப்ப நாங்க படிக்கக்கூடாதா, அப்ப நாங்க டாக்டர் ஆகக்கூடாதா, நான் இன்ஜினியர் ஆகக்கூடாதா, அல்லது நாங்க வேறு வேறு மேதைகளாக ஆகப்படாதா? நோ, கட்டாயமாக வேண்டும். கட்டாயம், வாஜிபது. மனித பகுத்தறிவுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிந்தனைகள் படிக்கப்பட வேண்டும். சொல்ல வருவது, அந்த படிப்பு எங்களை இறைவனை மறுமையை விட்டும் தூரப்படுத்தல் ஆகாது. அதைத்தான் இந்த இஜ்திமாவினுடைய கருப்பொருளாக நாங்கள் பேச முனைகிறோம். இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்து அது வளருகின்ற முதலாம், இரண்டாம், மூணாம் அந்த வயது காலகட்டங்களிலே ஒரு 7 வயது வரையும் அது நாடிக்கொண்டே இருக்கும் தாயைத்தான். எதற்கெடுத்தாலும் உம்மாவை தான் கூப்பிடும். நடந்து போகின்ற போது தாயின் விரலை பிடித்துத்தான் நடக்கும். தாயினுடைய, குறிப்பாக தாயினுடைய அந்த அனுமதி இல்லாமல் எதையும் அது செய்யாது. ஈவன் வாஷ்ரூம் போறதாக இருந்தாலும் உம்மா அவ என்னன்னு கேட்பாங்க, நான் வாஷ்ரூம் போகிறேன். வாஷ்ரூம் வந்தா என்னது கேட்கணும், போகலாம் தானே. என்னண்டா, குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் அந்த குழந்தை, அந்த பிள்ளை, அந்த மகன், மகள் தாயை அண்டி இருக்கிறது. அவர் கொஞ்சம் கொஞ்சம் வளர, அவருடைய அறிவு, நாலேஜ் வளர வளர அவர் என்ன செய்வாருண்டா, உம்மோட விரலை பிடிச்சி நடக்க மாட்டார். இப்போ இணைக்கிற இப்போ வச்சுக்கொள்ள, நான் இப்பயும் என்னுடைய உம்மோட கையை தான் பிடிச்சி நடக்கிறேன்டா, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்பயும் உம்மோட கையை தான் பிடிச்சி நடக்காரு, ஒரு டிஃப்ரெண்டாக பார்ப்பாங்க. இன்னும் ஒருடைய துணையின்றி வாழுகின்ற பருவம் வருகின்ற போது இமாம் மாத்துருதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு தாயோ தந்தையோ முதலாவது செய்ய வேண்டிய வேலை, உங்களிடம் இருந்து உன் குழந்தையின் விரல் விடுபடுகின்ற போது அவருடைய அடுத்த உறவு அல்லாஹ்வுடைய உறவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய சந்ததிகளை தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாத்துக்கும் உம்மா உம்மா உறவு உம்மாவோட தான் கூட. அது யதார்த்தம், அதை தவிர்க்க முடியாது, அது வேண்டும். உம்மா என்று அந்த உறவிலிருந்து எங்கட புத்தி வர வர கொஞ்சம் நாங்கள் தூரமாகும். எங்கட தனிமை, நாங்கள் போறது, நான் செய்வேன் என்ற சிந்தனை வருகின்ற போது அந்த இளைஞன், அந்த பிள்ளை எப்படி மாற வேண்டும் என்றால், தாயின் உறவிலிருந்து பிரிய பிரிய, தந்தையின் உறவிலிருந்து பிரிய பிரிய அவனுடைய உறவு இறைவன் அல்லாஹ்வுடனானதாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி சாடும். இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, பிள்ளைய பிறந்தத்திலிருந்தே உமாவும் பாப்பாவும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிக்கிறதுக்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற அடிப்படை சாதனம் இந்த ஊடகம். இன்றைக்கு புள்ள கத்தினா இதை கொடுத்துருவாங்க, இந்த அம்மா பிள்ளைகிட்ட கொடுத்துருவோம். இந்த ஊடகம் அந்த பிள்ளையை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி தனது வாழ்வின் அடுத்த கட்ட நடத்தைகளை இந்த ஊடகத்தின் ஊடாக தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கிறது. இன்று நான் சொன்ன அந்த 2வது சவால் இருக்கிறதே, அந்த சவால் இந்த சவாலாகத்தான் இருக்கு. அவனுக்கு பாப்பாவோட பேச நேரம் இல்லை, உம்மாவோட பேச நேரம் இல்லை. இரண்டா ஸ்கிரீன் ஏஜஸ் இதோட தான் இருந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது உண்மையா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. தாயின் தந்தையின் உறவிலிருந்து விடுபட விடுபட அவனுக்கு அல்லாஹ்வுடைய உறவும் மறுமையின் சிந்தனையும் வளர்த்து விடப்பட்டிருந்தால் அந்த இளைஞன், அந்த யுவதி அல்லாஹ்வோடு இருப்பான். அவன் தனிமையில் இருந்தாலும் அவனுடைய சூழல் அவனை பாதிக்காது.
அவனோடு இருக்கின்ற எந்த சாதனங்களும் அவனுக்கு தாக்கம் செலுத்தாது. எங்கும் அவன் தனிமையில் போனாலும் எந்த ஒரு உம்மாவும் வாப்பாவும் கவலைப்பட தேவையில்ல, நிம்மதியா இருக்கலாம். இப்ப என்ன நடக்குது? கொடுக்கிறது செக்யூரல் எடுகேஷன். டியூஷன் கிளாஸுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ஒரு குர்ஆனை படிக்கிறதுல இருக்காது. டியூஷன் கிளாஸுடைய நேரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தொழுகையில இருக்காது. தொழுகையை பற்றிய எந்த விதமான கவலையும் ஒரு பேரண்ட்ஸுக்கு கூட இல்லை, ஈவன் குறிப்பிட்ட மாணவனுக்கு கூட இருக்காது. அவனுடைய உறவெல்லாம் செக்யூரலோடு போய்கொண்டே இருப்பதால் அவர் இந்த உலகத்தில் என்ன பெரிய பதவி நிலையை அடைந்தாலும், அவர் வைத்தியராகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், இந்த நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாகட்டும், எதுவானாலும் அவர் அந்த செக்யூரலுடைய வாழ்ந்து மரணித்து விடுவார். அல்லாஹ்வுடனான மறுமையுடனான எந்த உறவும் இல்லாமல் போய்விடுவார். இன்றைக்கு 100க்கு 100 எங்களுடைய இந்த செக்யூரல் எடுகேஷன், மதச்சார்பற்ற கல்வி முறையின் ஊடாக குர்ஆனை விட்டும் தூரமாகி, தொழுகையை விட்டும் தூரமாகி, ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகி, மறுமை சிந்தனை இல்லாத ஒரு பொருள் முதல்வாத, எதுக்கெடுத்தாலும் முதலாக இருக்கும் பொருள் தான். இன்றைக்கு சிரிக்கிறண்டாலும் கொஞ்சம் யோசித்தான் சிரிப்பார். என்னையாவது நமக்கு அவர்கிட்ட பலன் கிடைக்குமா சிரிச்சா? சலாம் சொல்றாலும் யோசித்தான் சொல்லுவார். இன்றைக்கு ஒரு யாசகம் கேட்கின்றவனுடைய சலாமும் என்னத்துக்கானதா இருக்கிறது? ஹாஜியார் என்னத்தையும் கூட தரணும். அஸ்ஸலாமு ஹாஜியார் இருந்தாலே இவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி சலாம் பதிலும் சொல்ல மாட்டாரு, என்னையும் கேட்டு வாராங்க. ஏதோ ஒரு பொருளுக்காக தன்னுடைய அனைத்து விவகாரங்களையும் வைத்துக் கொள்கின்ற மனோநிலைக்கு இன்றைய இந்த செக்யூரல் எடுகேஷன் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றுவதற்கான அடுத்த ஊடகம் தான் நாங்கள் பாவிக்கின்ற இந்த போன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ 3 வகையான அறிவுகளை கற்றுத்தான் ஆக வேண்டும். முதலாவது அறிவு மனித பகுத்தறிவு தந்த இந்த உலகத்தின் பொது அறிவு, அதை படிக்கணும். இந்த உரையிலே இருந்து நான் மதச்சார்பற்ற பாடசாலை கல்வி, பல்கலைக் கல்வியை புறக்கணித்த நிலையில் இந்த உலகத்தில் யாரும் வாழக்கூடாது. அந்த அறிவோடு இரண்டாவது ஒரு அறிவு இருக்கிறது, வஹீயுடைய அறிவு. இறைவன் எங்களுக்கு கற்றுத்தந்த, இறை தூதர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த அந்த அறிவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவு இல்லாமல் எங்களுக்கு ஏழவே சொன்ன அந்த முதலாவது அறிவு பயன் தராது. மூன்றாவது அறிவு ஒன்று இருக்கிறது, நிலையறிந்து செயற்படுகின்ற சமயோசித அறிவு. இந்த அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தின் செக்யூரல் எடுகேஷனை, மதச்சார்பற்ற கல்வியை படிக்கின்ற போதும், சமயோசித அறிவை இந்த சமூகத்திலே நிலைநாட்டுகின்ற போதும் அவனிடம் 2 கட்டங்களிலும் குறையோட வேண்டும், வஹீனுடைய மார்க்கத்தின் அறிவு. எல்லாத்தையும் மாற்றம் வராது. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனையிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த 3 அறிவும் எவ்வளவு முக்கியம் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த சூழல், திரும்ப பாருங்க, 3வது சவால், சிலை வணக்கம். வாப்பா கூட சிலை வணங்குறார், சிலைகளை செய்து விற்பனை செய்பவர். அந்த சமூகமே இணை வைப்பதிலும் ஷிர்கிலும் குறையோடி போயிருந்த சமூகம். அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒரு இப்ராஹிம் என்ற இளைஞர், அல்லாஹ் சொல்றார், இப்ராஹிம் என்ற இளைஞர் வளர்ந்து வருகின்ற போது அவர் முதலாவது சிந்திக்கிறார், என்னுடைய இறைவன் யார், என்னை படைத்தவன் யார்? இந்த நேரத்தில் வகதாலிக நுரி இப்ராஹிம் அல் மலக்குத்த ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை பார்த்து யோசிக்க தொடங்குகிறார். தொடங்குகின்ற போது பலம்மா ஜன்ன அலைஹி ரஹா கௌகபன் கால ஹாதா ரப்பி, நட்சத்திரங்களை கண்டபோது இவைகள் தான் கடவுளோ என்ற ஒரு நிலை வந்துவிட்டது அந்த இளைஞருக்கு. யார்? இப்ராஹிம் என்ற அலைஹிஸ்ஸலாம். பின்னர் தானே நபியாக மாறுகிறார். அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. ஃபலம்மா அஃபல, காலையிலே அது அப்படியே மறைந்து விட்டது, இல்லாமல் போய்விட்டது. அப்ப சொல்றார், லா உஹிப்புல் ஆஃபிலின், இவ்வாறு மறைந்து போகின்றவைகள் இறைவனாக இருக்க முடியாதே. இப்ப ஒரு சிந்தனை கிளறல் நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபலம்மா ரஅல் கமர பாசிரன், நட்சத்திரத்தை பார்க்கிறார். அந்த இரவுதான், அது மிக பெருசாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. அப்ப சொன்னாரு, கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்போ. பிரமசத்துல அந்த இளைஞர் பருவத்தில் வார சிந்தனை. பிறகு பார்த்தா ஃபலம்மா அஃபல, அதுவும் மறைந்து விட்டது. கால இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் ஸாலிமீன் மினல் கௌமில் ஸாலிமீன். என்ன சொல்றாருன்னா,
ஆஹா, ஏதோ நான் வழிகட்டு போறேனோ இப்ராஹிம் நபி யோசிக்கிறார். இளைய வாலிப பருவம், நட்சத்திரங்களை பார்க்கிறார், இல்லாமல் போகிறது, சந்தேகம் வருகிறது, இது ரப்பாக இருக்க முடியாது. சந்திரனை பார்க்கிறார், அது காலையில் மறைந்து போகிறது, ஏதோ நான் வழிகட்டில் இருக்கிறேனோ என்ற சிந்தனை தோன்றுகிறது. காலையில பார்த்தா பெரிய சூரியன் உதயமாகிறது. காலஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் ரப்பாக இருக்க முடியும், இதான் மிச்சம் பெருசாரிக்கு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் விட என்று யோசிச்சு முடிவெடுத்துட்டு பார்த்தா மாலை நேரத்தில் அதுவும் மறைகிறது. பலம்மா அஃபலத் காலையா கௌமி இன்னி பரீஹும் மிம்மா துஷ்ரிகூன், நான் இந்த சிந்தனையிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன், நான் இணை வைக்கும் மனிதனாக இனி இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, இதுவரைக்கும் அவருக்கு வேலை செஞ்ச அறிவின் அறிவு செக்யூர். நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் அதான் மதச்சார்பின்மை சிந்தனை, பகுத்தறிவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பகுத்தறிவால அவருடைய வாலிப பருவத்திலே கடவுளை தேடுகிறார், இறைவனை தேடுகிறார். அவருக்கு ஒவ்வொரு இந்த படைப்புகளும் இதுதான் இறைவனோ இதுதான் இறைவனோ என்று அவருடைய மனசுல படுது. பகுத்தறிவே சொல்லுது, இது பகுத்தறிவுக்கே புறம்பாக இருக்கிறது, எனவே இவைகள் கடவுளாக இருக்க முடியாது என்று கருதி அல்லாஹ் அவருக்கு வஹீயினுடைய அறிவை கொடுக்கிறான். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த். அவர்தான் ஓதுறார். நாங்கள் ஓதுற வஜ்ஜஹத்துக்கு தானே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய முகத்தை நான் உன் பக்கம் திருப்பி விட்டேன், வானம் பூமிகளை எல்லாம் படைத்த நீதான், ஒமான மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிகீன்களில் உள்ளவன் அல்ல, வான அவ்வளுல் முஸ்லிம், நான் தான் முதலாவது முஸ்லிம் என்று தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அப்போ வஹீயுடைய அறிவு வந்ததால தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இறைவனை தேடுகின்ற அந்த சடவாத மதச்சார்பற்ற அந்த சிந்தனையிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். வாலிபர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் கலீலுல்லா, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர், அவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போதுதான் இந்த சம்பவத்தை சொல்கிறான். இந்த உலகத்தில் வஹீயினுடைய இறைவனுடைய தொடர்பில்லாமல் உறவில்லாமல் இந்த உலகத்தின் சடவாதத்தோடு பயணித்தால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே சிந்தனையோடு தான் நானும் நீங்களும் பார்ப்போம். அதனால இளைஞர்களே, எதை வேணும்னாலும் படிங்க, நோ ப்ராப்ளம். டார்வினிசத்தை படிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் தெரியும். டார்வினிசம், ஈர்ப்புவாதம் படிக்கிறோம்டா, அல்லது மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான், மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான் என்று படித்துக்கொண்டு அதுதான் சரி என்று நம்பிக்கொண்டு அதுதான் சமூகத்தில் பறக்கப்பட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் ஒரு முஸ்லிம் இளைஞன் படிக்கின்ற அந்த சிந்தனை பிழையானது. டார்வினிசத்தை அவருடைய பரீட்சைக்காக படிக்கலாம், ஆனால் அது பிழையானது. அல்லாஹ் படைப்புகளை பற்றி இப்பாடி சொல்கிறான் என்று அந்த இளைஞன் பேசுகிறான் என்றால், வாரிஸ்மி பேசினாரே, வாரிஸ்மி கணித மேதை, கணிதத்தை சடவாதத்தோடு இந்த சமூகத்துக்கு முன்வைத்தாலும் அவர் மார்க்கத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். இப்படி உலகத்தில் தோன்றிய எல்லா துறை சார்ந்த இஸ்லாமிய அறிஞர்களும் தங்களுடைய துறை சார்ந்து வழியை மறந்துவிட்டு பேசவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இப்படித்தான் இறைவனை தேடிய படலத்தில் பகுத்தறிவை பார்த்து முடிவெடுக்கிறார், வஹீயினுடைய அறிவை கொண்டு. அதனால இளைஞர்களே, நீங்க இந்த மார்க்கத்தின் தூண்கள், இந்த மார்க்கத்தின் பாதுகாவலர்கள். நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் நபி வழியையும் இறைவனுடனான உறவையும் மறுமை பற்றிய நம்பிக்கையையும் கபருடைய வாழ்க்கையினுடைய அந்த வேதனையையும் பயப்படாமல் இந்த உலகத்தில் தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டே நானும் என்னுடைய வாழ்க்கையும் என்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கின்ற போது எப்படியும் வாழலாம் என்று இந்த உலகத்திலே வாழ்வோமேயானால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மறுமையிலே அந்த சுவனத்தின் வாடையை கூட நாங்கள் நுகர முடியாது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னொரு அறிவு தான் நான் சொன்னேன், சமயோசித அறிவு. சமயோசித அறிவுங்கிறது என்ன? ஒரு திடீர் சூழ்நிலையில குழப்பம் அடையாமலும் விரைவாகவும் சரியாகவும் சிந்தித்தெடுக்கிற முடிவு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சடவாத அறிவை விட்டு விடுதலையாகுவதற்கு துணை செய்தது வஹீயுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய துணை. அவர்தான் இந்த உலகத்தில் ஹனீஃபன் முஸ்லிமன் என்று சொன்ன முதல்
இறை தூதர். அந்த இறை தூதர் அவருக்கு இந்த 2 அறிவின் ஊடாக சமயோசிதமாக நடந்து கொள்கின்ற பாடத்தையும் இந்த உலகத்துக்கு கற்றுத்தந்தவர். உங்களுக்கு தெரியும், நான் நேரவே சொன்ன அந்த சமூகம், அந்த சூழல் சிறுக்கு நிறைந்த சூழல், சிலைகளை வணங்கி கொண்டிருந்த சூழல். அந்த சூழலிலே அவர் அந்த சமூகத்துக்கு ஒரு தஹ்வா படிப்பிப்பதற்காக ஒரு காரியத்தை செய்தார். அந்த காரியத்தினுடைய உச்சத்திலே அவர் நம்ரூதினால் அழைக்கப்பட்டு இந்த காரியத்தை இதை உடைச்சிக்கிறீங்களே, யார் உடைச்ச அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது சமயோசிதமாக, நான் உடைக்கவில்லை என்றும் சொல்லவில்லை, நான் தான் உடைத்தேன் என்றும் சொல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே அதை பொய்யா மெய்யா என்று கூட வரலாறு பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய பாதுகாப்புக்காக சமயோசிதமாக நடந்து கொண்ட வரலாறை, அவர் அதை பொய் என்று நினைத்தாலும் வரலாறு அதை பொய் என்று சொல்லவில்லை, அதை சமயோசித அறிவாக பார்க்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏதோ இந்த பெரிய சிலைதான் அதை கோடரியை வைத்துக் கொண்டிருக்கிறது, அதிடம் கேட்டு பார்க்கலாமே என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அது பேசாது, பார்க்காது, சக்தி இல்லாத அது எப்படி இதை செய்யும்? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருந்ததினால் அந்த சூழலில் இருந்த அத்தனை பேரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மைதான், நான் வணங்க வேண்டியது இறைவன் அல்லாவை, ஆனால் எதையோ நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து நாங்களும் விடுதலையாகி விடுகிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து வந்து விட்டார். என்ன சொல்கிறேன் என்றால், அன்புக்குரிய இளைஞர் பெருமக்களே, இந்த உலகத்தின் அறிவு, மனித பகுத்தறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவு, அதற்காக இருக்கின்ற பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், படிக்க வேண்டும், போக வேண்டும், இந்த சமூகத்துக்கு பணியும் பங்காற்ற வேண்டும். ஆனால் வஹீனுடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் எங்களை தூரப்படுத்தி கொண்டு போவதற்கிறதே, அது இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, எதிர்கால சமூகத்துக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயம். அதனால்தான் இன்று எங்களை இறைவனோடு இணைக்கின்ற பயணத்திலே எப்படி எங்களை ஆக்கிக் கொள்ளலாம் என்று பேசும் பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு இஜ்திமா தான் இந்த இஜ்திமா. இளைஞர்கள் எல்லாம் இன்று அல்லாஹ்வை மறந்து, தூதரை மறந்து, மறுமையை மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி இந்த இறை உணர்வோடும் உறவோடும் வாழ வைக்கலாம் என்று அதற்கான முயற்சிகளில் ஒன்றாகத்தான் இந்த இஜ்திமாக்கள். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பேசுகின்ற வார்த்தையிலே மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ் பற்றி பேசுகிறது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகின்ற வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை மறுமைக்காக வாழ்வது கொண்ட விளைவு. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் என்ன துறை சார்ந்திருந்தாலும் சரி, ஒரு வைத்தியர் அல்லாஹ்வை பேச வேண்டும், ஒரு இன்ஜினியர் அல்லாஹ்வுடைய சக்தியை பேச வேண்டும், ஒரு மிக பெரும் சிந்தனையாளர் அவர் வேறு எந்த சிந்தனைகளோடு தொடர்பட்டிருந்தாலும், அவர் உளவியலாளராக இருக்கிறார், கவுன்சிலிங் செய்கிறார், அவர் சிக்மண்ட் ஃப்ரைடுடைய சிந்தனைகளோடு தாக்கப்பட்டிருக்கிறார், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் இஸ்லாத்தின் உளவியலை அவர் அந்த சந்தர்ப்பத்திலே பேச வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குகையிலே இருக்கின்ற போது இக்ரா என்பதோடு நிறுத்தி விடாமல் இக்ரா பிஸ்மி ரப்பிக், அல்லாஹ்வுடைய நாமம் கொண்டு அறிவூட்டுங்கள் என்று சொன்னார். எனவே அறிவை கற்பதும் அறிவை ஊட்டுவதும் என்பது பிஸ்மி ரப்பிக்கையாக இருக்க வேண்டும், இறை உணர்வையும் இறை உறவையும் தருகின்றதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த இக்ராவோடு மட்டும் நின்றா பிஸ்மிக்கு ரப்பிக்கை இல்லாம என்ன நடக்கும்? நாங்கள் பெரும் துறை சார்ந்திருப்போம், ஆனால் வாப்பாவை தொழுவிக்கிறது கூட தெரியாமல் இருக்கும். குடும்பத்தில் மூத்தவர் டாக்டர், அடுத்தவர் இன்ஜினியர், அடுத்தவர் சைக்காட்டிஸ்ட், அப்படி இருப்பார். பாப்பா மவுத்து கொண்டாந்து வச்சிக்கும், மூத்த மகனை வர செல்லுங்க, ரெண்டு தொழிக்கக்கூடிய ஒரு ஆளை வர செல்லுங்கன்னு சொன்னால் அங்கே ஆட்கள்லாம் யோசிக்கிற யாரும் மௌலவியா மகனை ஆக்கி விட்டிக்கிறாங்களான்னு கொஞ்சம் பாருங்களேன், அவர் தான் தொழுவிப்பார். அவனுக்கு இல்லை. இன்றைய தந்தையினுடைய ஜனாசாவை தொழுவிக்க தெரியாத, அதற்கு பிரார்த்தனை என்ன செய்வது என்று தெரியாத, முதலாவது தக்பீரில் நான் என்ன ஓத வேண்டும், இரண்டாவது தக்பீரில் என்ன ஓத வேண்டும் என்று தெரியாத, இந்த உலகத்தின் செக்யூரலுக்குள் அடைப்பட்டு கொண்டு தன்னை வளர்த்து கொண்ட, மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாத, பிஸ்மில்லா என்ற சொல்லை கூட தெளிவாக சொல்ல முடியாத பிள்ளைகளை உருவாக்கும் சந்ததிகள் எதற்கு இந்த உலகத்தில்? கடைசி வாப்பாட ஜனாசாவை தொழுவிச்சு நல்லடக்கம் செய்கின்ற பக்குவம் கூட இல்லை. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிறந்த சந்ததிகளை இந்த சமூகத்தில் காண முனைகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அவருடைய குடும்பம் இந்த உலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பம். இன்னல்லாஹ் இஸ்தபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிவு செய்யப்பட்ட குடும்பம். என்னத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட குடும்பம்? ஈமான படிக்கணுமா? இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் பாருங்க.